ஹலோ எவ்ரிவன், அதான் உங்கள் தமிழ் கோடிங் கீக். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் குளோபல் ஆட்ரிபியூட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு ஒன் ஆஃப் த கமெண்ட்ஸில் வந்து ஒரு வியூவர் வந்து குளோபல் ஆட்ரிபியூட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதனால வந்து நம்ம வந்து ஒரு ஃபியூ குளோபல் ஆட்ரிபியூட்ஸ் பற்றி ஒரு 2-3 வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு குளோபல் ஆட்ரிபியூட்ஸ்னால் என்ன HTML? ஸோ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு சில ஆட்ரிபியூட்ஸ் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து நம்ம எலமெண்ட்டில் வந்து கிளாஸு, ஐடி அப்படின்ற ஆட்ரிபியூட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து நீங்கள் HTML எல்லா எலமெண்ட்ஸுமே யூஸ் பண்ணலாம். ஸோ இது பேர் தான் வந்து குளோபல் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்றது. இதேமாரி இன்னும் சில ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. அது என்னென்னு, அதோட யூஸ் கேஸ் என்ன, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஒரு plain HTML டாக்குமெண்ட் எடுத்திருக்கேன். இதில் நான் வந்து ஒரு பேசிக் HTML ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணிவிட்டு அண்ட் டைட்டில் வந்து சும்மா குளோபல் ஆட்ரிபியூட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் ஆக்சஸ் கீ அப்படின்ற ஒரு குளோபல் ஆட்ரிபியூட் பற்றி பார்க்கலாம். அதாவது நீங்கள் ப்ரௌசரில் கீபோர்டு வச்சு எலமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று டேப் கீ ஒன்றா ப்ரெஸ் பண்ணிட்டே போவீங்க. அப்படி இல்லைனா ஷிஃப்ட் ப்ளஸ் டேப் ப்ரெஸ் பண்ணுவீங்க ப்ரீவியஸ் எலமெண்ட்ஸ் போகணும் அப்படின்னா. இல்லைனா ஆரோ கீஸ் யூஸ் பண்ணுவீங்க. பட் ஆனால் நமக்கு வந்து ஒரு மல்டிபிள் பட்டன்ஸ் இருக்குது. அந்த பட்டன்ஸில் ஒரு பட்டன் மட்டும் நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த பட்டனுக்கு வந்து நான் வந்து ஒரு ஷார்ட்கட் கீ ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஆக்சஸ் கீ அப்படின்ற ஆட்ரிபியூட் யூஸ் ஆகும். ஸோ நான் வந்து ஒரு P டேக்கில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிறேன். யூஸ் Alt plus Shift plus P to go to the press button அப்படின்ட்டு. அண்ட் நான் இந்த P tag கீழே நான் வந்து ஒரு பட்டன் ஆட் பண்ணுறேன். அந்த பட்டனோட நேம் வந்து ப்ரெஸ். ஸோ இந்த பட்டன்ன்ற நம்ம எந்த எலமெண்ட்டுக்கு நம்ம வந்து ஷார்ட்கட் மென்ஷன் பண்ணுமோ அந்த எலமெண்ட்டில் தான் அந்த ஆக்சஸ் கீ அப்படின்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணோம். அண்ட் நான் வந்து இதுக்கு ஷார்ட்கட் கீயாக நான் பீன்ற டெக்ஸ்ட் கீயை யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ இது இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணியாச்சு. அண்ட் இந்த கீ ஆக்சஸ் பண்ணணுன்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஷார்ட்கட் வந்து சில ப்ரௌசர்ஸ் Alt ப்ளஸ் அந்த கீ யூஸ் பண்ணலாம். சில ப்ரௌசர்ஸில் Alt Shift Pன்றது அந்த கீ யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். அந்த கீ வந்துருச்சு உங்களுக்கு. நான் இப்போ Alt Shift P யூஸ் பண்ணுறேன். அந்த கீ வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இதை பெட்டராக நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நான் அந்த கீக்கு வந்து கொஞ்சம் ஸ்டைலிங் அப்ளை பண்ணுறேன். ஸ்டைல், பட்டன், ஃபோக்கஸ், பேக்ரவுண்ட் கலர் நான் வந்து ப்ளூ கொடுத்துக்கிறேன். அண்ட் டெக்ஸ்ட் கலர் ஒயிட். ஸோ இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் Alt Shift P ப்ரெஸ் பண்ணால் அந்த கீ வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகிடுச்சு. அண்ட் நீங்கள் யோசிப்பீங்க, இப்போது ஜஸ்ட் ஒரு கீ தானே இருக்குது, நம்ம இப்போ டேப் ப்ரெஸ் பண்ணாலே அது ஹைலைட் ஆகிடுது அப்படின்ட்டு. ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து மல்டிபிள் பட்டன்ஸ் கொடுக்குறேன் இங்கே. ஸோ நான் இப்போ வந்து ஒரு 6 பட்டன் கொடுத்துருக்கேன். இந்த கீக்கு முன்னாடி ஒரு 3 பட்டனு, இந்த கீக்கு அப்புறம் ஒரு 3 பட்டனு. அண்டு எல்லா பட்டனுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் டெக்ஸ்ட்டுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நம்பரிங் மட்டும் மாறுது. ஸோ இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் டேப் கீ ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஒரு பட்டனாக தான்
மூவ் ஆகும். இதுவே நான் வந்து டேரெக்டாக இந்த ப்ரெஸ்ன்ற பட்டனுக்கு போகணும் அப்படின்னா நான் வந்து இப்போ வந்து அந்த ஆக்சஸ் கீயை யூஸ் பண்ணலாம். ஆல்ட் ஷிஃப்ட் பி. ஸோ அது டேரெக்டாக அந்த கீக்கு போயிடுச்சு. ஸோ இந்தமாரி நீங்கள் ஆக்சஸ் கீ யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் ஷார்ட்கட்ஸ் உங்கள் வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆக்சஸ் கீன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்னும் சில குளோபல் ஆட்ரிபியூட்ஸ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.